இப்பொழுதைய காலத்தின் பாடுகள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்படும் மகிமையுடன் ஒப்பிடத்தக்கவை அல்ல. ரோமர் 8:18 நாம் இப்படி பார்க்கலாம். காத்திருப்பது எளிதல்ல. நாட்கள் நீளும் போது மனம் சோர்ந்து விடலாம். எப்போது பதில் வரும், எப்போது மாற்றம் வரும் என்ற கேள்விகள் மனதில் எழலாம். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, இன்றைய பாடுகள் நிரந்தரம் அல்ல, இது ஒரு தற்காலிகம். நாம் பார்க்கிற காத்திருப்பு தேவனுடைய தயாரிக்கும் காலம். விதை மண்ணுக்குள் மறைந்திருப்பது போல காத்திருப்பின் காலம் அறுவடைக்கான ஒரு முன்னோட்டம். இப்போது கண்ணீர் இருக்கலாம், ஆனால் முன்னால் மகிமை இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறவாதே. காத்திருப்பு ஒரு முடிவு அல்ல. காத்திருப்பு ஒரு முடிவு அல்ல, அது மகிமைக்கான பாதை என்பதை நினைவில் வை. அன்பான தேவஜனமே, காத்திருப்பது முடிவு அல்ல, அது ஒரு மகிமைக்கான பாதை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்கிறார், நாம் காத்திருப்போமா தேவனுடைய பாதத்தில்? கர்த்தாவே, காத்திருப்பில் சோர்ந்து இருக்கும்போது பிள்ளைகளை இந்த நேரத்தில் பலப்படுத்துங்க. இன்றைய பாடுகள் நாளைய மகிமைக்கான தயாரிப்பு என்பதை அவர்கள் உள்ளத்தில் உறுதி செய்யுங்க. காத்திருப்பை தாங்கும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் அருளுங்க. ஆமேன்.